ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கேர்ள்ஸ் அவேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, ஸ்டார் பூ. ஜாதிக்காய் உடச்சி ஒரு சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம கறியில் நேரடியாக தான் சேர்க்கணும். ஆனால் நான் அப்படி நேரடியாக சேர்க்க போகிறதில்ல. நம்ம பிரியாணி சாப்பிட்றப்ப சீரக மிளகெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி அந்த கறியோடு போட்டு வேக வைக்க போகிறேன். பிரியாணியில் பீஸ் வந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம், சீரக மிளகும் மல்லியும் வந்தால் சந்தோஷப்படுவோமா? அதனால தான் நான் இதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி அதில் வேக வைக்கிறேன் கறியோட. இப்போ எண்ணெயும் நெய்யும் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டு கலர் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோவுக்கு நான் 2 கைப்பிடி வெங்காயம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ கறியில் வேக போட போகிற மசாலா சொல்கிறேன்: தயிர், எலுமிச்சம்பழச்சாறு, சீரக மிளகுத்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், மட்டன் மசாலா தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, பச்சை மிளகாய். தயிர் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம பொரிச்சு வச்சுருக்க வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு நல்லா ஊறட்டும். இப்போ நான் இதே மாதிரி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோவை விட கம்மி. 1/2 கிலோ கறிக்கு நான் 1/2 கிலோவை விட கம்மியான அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ கறியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதெல்லாம் குக்கரில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். ஒரு 5-6 விசில் விட்டேன். நான் ஒரு பொட்டனை மடித்து வச்சுருந்தேன்னு அந்த மசாலாலாம் அதையும் இதோடு போட்டு வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நம்ம தம் போட தான் போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த முடிச்சு போட்டு வச்சுருக்க அந்த மசாலாவையும் இதில் போட்டு நல்லா வேக விட்டுட்டு அதை எடுத்து நான் அதை நல்லா பிழிஞ்சு அந்த பொட்டணத்தை எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்துட்டேன் அந்த கறியை விட்டு. நம்ம அரிசி வேகிற வரைக்கும் அந்த மசாலா ஓரளவுக்கு அப்படியே அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். இந்த பக்கம் கடாய் அடுப்பில் வச்சு இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழச்சாறு, உப்பு, அந்த எண்ணெய் வறுத்த நம்ம கூட வெங்காயம் வறுத்த எண்ணெயும் நெய்யும் இருக்குல்ல, அதையும் இதில் போட்டு நல்லா அரிசியை ஒரு 2-3 கொதி தான் நான் விட்டேன். அதுக்கு மேலே நான் கொதிக்க விடலை. அரவை கடலாம் வரவில்லை. நான் 2-3 கொதி விட்டு எடுத்துட்டேன். அரிசியை வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த எண்ணெயும் நெய் இருக்குல்ல, அதுலேயே நான் அந்த மசாலா அப்படியே அடுக்கடுக்காக முதல்ல கீழே அந்த ஆணம், மேலே அந்த வடித்து வச்ச சோறு, மேலே ஆணம், அதுக்கப்புறம் மேலே வடித்து வச்ச சோறு, அப்புறம் அதுக்கு மேலே கொத்தமல்லி, புதினா, வறுத்த வெங்காயம். அந்த கலர் உங்களுக்கு வேணும்னா கலர் சேர்த்துக்கோங்க. நெய் ஊற்றி அப்படியே தம்மில் போட்டுருங்க. தம்முலேருந்து எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி ரெடி. சூப்பராக இருந்துச்சு. அரிசியெல்லாம் நல்லா உதிரியாக. ஏன்னா நான் ரொம்ப நேரம் கொதிக்க விடலை. ஒரு 2-3 கொதி விட்டோடனே நான் எடுத்துட்டேன். பார்த்திங்களா? ரொம்ப போட்டு கலக்கிறாமல் மெதுவாக கிண்டி அப்படியே நம்ம ஒவ்வொரு பகுதியாக எடுத்து தான் நம்ம தட்டையில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இதோ பாருங்கள், நல்லா உதிரியாக கலர்ஃபுல்லாக நல்ல வாசனையோட சூப்பரான ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.